வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யார் இந்த வாராகி? வாராகி வழிபாட்டுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? அப்படி வழிபாடு நம்ம செஞ்சால் என்ன நல்லது நடக்கும்? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அன்னையின் படைத்தளபதி தான் இந்த வாராகி. வாராகி ஒரு உக்ர தெய்வம். காளி, பிரத்யங்கரா, வாராகி இவங்க எல்லாம் உக்ர தெய்வங்கள். இவங்க வழிபாடு அனைத்துமே மறைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இது அனைத்துமே உக்ர தெய்வங்கள். நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் உக்ர தெய்வங்களோட பாவம் வந்தால் நமக்கும் உக்ரம் வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக அது அனைத்துமே மறைக்கப்பட்டிருந்தது. வேதங்களில் 4வது வேதமான அதர்வன வேதத்துல தான் இவங்களோட விஷயங்கள் அனைத்துமே குறிப்பிட்டிருக்கு. அன்னை வாராகி எந்த அளவுக்கு உக்ரமான தெய்வமோ அதே அளவுக்கு பாசமுள்ள ஒரு தாய்க்கு சமமானவங்க. அவங்க வழிபாடு ஒரு 2 வருஷங்கள் 3 வருஷங்களாக தான் இப்போ வழக்கில் எல்லாரும் வழிபாட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வாராகி அப்படின்னு சொல்லியிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எதனாலனா வாராகி தெய்வம் ரொம்பவுமே கருணை உள்ளம் கொண்டவங்க. நம்ம எதை ஆசைப்பட்டு கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வழிபாடு வழக்கில் இருந்தால் தவறான விஷயங்களில் பயன்படுத்திடுவாங்கங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் முன்னோர்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மறைச்சி வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொய், பொறாமை, போட்டி, வஞ்சனை, நயவஞ்சகம்னு மக்கள் மனசில் கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வளர்ந்துட்டே வருது. அதை தடுக்கிறதுக்காகவே தாய் வாராகி தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டா. நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் வாராகியை தேடி தேடி வழிபாடு பண்ணுறோம்னு. கிடையாதுங்க. வாராகி தான் தன்னை வெளிக்காட்டிக்க ஆரம்பிச்சிருக்கா. நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்தும் கெட்டதிலிருந்து நம்மளைய காப்பாற்றுறதுக்காக அன்னையே இந்த கலியுகத்துக்கு தன்னை வெளிக்காமிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட வாராகியை நம்ம வழிபடும் போது நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். கெட்டது அது நம்மக்கிட்ட நெருங்கவே செய்யாது. ஒரு கஷ்டம்னு நீங்கள் மனசில் நினச்சா போதும், வாராகி உடனே வந்து உங்கள் கஷ்டத்தை சரி பண்ணுவா. வாராகி வழிபாட்டுக்கு பல சக்திகள் உண்டு. வாராகி பேசும் தெய்வம். நீங்கள் கேட்குறத கண்டிப்பாக கொடுப்பா. நம்பிக்கையோடவும் உண்மையான பக்தியோடவும் நீங்கள் அன்னையை வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் முக்கியமாக தேவை. நம்ம நேர்மையாக வாழணும். தாய்க்கு நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். தவறு செஞ்சது பையனாக இருந்தால் கூட தாய் கண்டிப்பாக தண்டிப்பா. அப்படிப்பட்ட வாராகி நீங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடி நான் நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துகிட்டு வழிபாட ஆரம்பிங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். வாராகியை வழிபடணும்னு நினைக்கிறவங்க எதுக்கும் பயப்படாதீங்க. வாராகி படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம், சிலையை வைக்கலாம். ஆனால் உங்களால் அதை பராமரிக்க முடியுமான்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் சாமி ரூம் தனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் என் வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது, இல்லைனா ஒரு ஷெல்ஃபில் தான் நாங்கள் சாமி ரூம் வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இடம் இருக்குது, உங்களால் தினமும் சாமிக்கு ஒரு கற்பூரமாவது காட்ட முடியும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் படமோ சிலையோ வாங்கி வைங்க. இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது, ஆனால் எனக்கு வாராகிய வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஆசை இருந்தால் வெறும் ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி, தாயே என்னால் இந்த விளக்கில் தான் உன்னை கும்பிட முடியும், நீ வந்து அருள் புரியணும்னு நீங்கள் வேண்டுனா போதும், வாராகி அந்த தீபத்திலேயே உங்களுக்கு காட்சி கொடுப்பா. நீங்கள் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுப்பா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வாராகியை பற்றி பேசினா இன்னைக்கு பொழுதே போகாதுங்க. இனிமே வர பதிவுகளில் வாராகியை எப்படி வழிபாடு பண்ணணும், என்னென்ன மந்திரங்கள் இருக்குது, எந்தெந்த நாட்களில் நம்ம வழிபாடு செஞ்சால் வாராகியோட அருள் நமக்கு கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு அறிமுகம் மட்டுமே. வாராகிங்கிற ஒரு தெய்வத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இது ஒரு சின்ன அறிமுகம்தான். அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தெளிவாகவும் விவரமாகவும் என்னென்ன செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணணும், அன்னையோட கருணையை எப்படி நமக்கு கிடைக்க வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பதிவு இவ்வளோதான். இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை படித்து பார்ப்பேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.